ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் உள்ளம் தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றியினால் பொங்கியது. இவ்வளவாய் உயர்த்தின கர்த்தரை துதித்து மகிழ வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. தன்னிடத்தில் அன்பு செலுத்தின கர்த்தருக்கு தன்னால் முடிந்தவரை துதித்து ஸ்தோத்தரித்து பிரியமானதை செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய செல்வம் அனைத்தும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு பயன்பட வேண்டும் என்றும் அவருடைய உள்ளம் எண்ணியது. இந்த பூமியிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம் கர்த்தருக்கென்று கொடுப்பதுதான். நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ந்து களிகூறுகிறது, நம்முடைய உள்ளமும் மகிழ்ந்து களிகூறுகிறது. தன் ஜீவனத்துக்கு மாத்திரம் இருந்த 2 காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்ட அந்த விதவையை குறித்து இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் பாராட்டினார். அந்த அளவு நமது கிரியைகளில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். நாம் ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போது அதை கர்த்தர் கடனாக தாம் பெற்றுக்கொண்டதாக ஏற்றுக்கொள்கிறார். ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை திரும்ப அவர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கும் போதெல்லாம் பணத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் நேரங்களையும் உங்களையும் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தேவனே, நாங்கள் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட எங்கள் ஆத்மா கம்பீரித்து உமது அன்பை தியானித்து துதிக்க எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்ற உணர்வுள்ளவர்களாய் அனிதினம் எங்கள் எல்லா செயல்களிலும் கிரியைகளிலும் சூழ்நிலைகளிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உமது அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்தும் அறியாதவர்கள் போல உம்மை தொழுது கொண்டும் உமக்கு பிரியமில்லாத செய்கைகளை செய்து வரும் ஒவ்வொருவரையும் தேவரீர் மீட்டெடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், வேதனை, துன்பங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, மது பிரியரான கணவனால், முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளினால், மனபாரத்தோடு, கண்ணீரோடு உம்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமாக வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், குடும்பங்களில் பிரிவினை ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும், சமாதான பிரபுவின் ஆளுகை பெருகவும், ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், கையின் பிரயாசங்கள் அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலைகள் கிடைத்திடவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி கர்த்தரில் மகிழ்ச்சியாய் வாழவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் சிறுமியை கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், ஆளுகிறவர்கள் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரங்களினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறவும், தற்கொலையின் ஆவியின் கிரியைகளுக்கு அவர்கள் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் கர்த்தருடைய பலத்தகரம் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அமெரிக்கா ஈரான் தேசத்துக்கு இடையே ஏற்பட்ட போர் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் கிடைக்கப்படவும், இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கிடைப்பது தொடரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.